அட நம்ம ஐயாச்சாமி கேளுங்க. மக்கள் தலைவர் எம்ஜிஆர் ரசிகனாக இருக்கும் நான் திமுக மேடையில வந்து நிக்கிறதுக்கான காரணம் தானே எங்களுக்கு தெரியுமே. என்னங்க நான் இப்படி கேட்டு போட்டீங்க? நீங்களே பாருங்க. அது தலைவர் முடிவு பண்ணுவார். மை லீடர் will decide. இல்ல நான் அது இப்ப சொல்ல விருப்பப்படல. உங்க பொண்ணு திமுகவுல சேர்ந்திருக்காங்க. திமுகவுல போட்டியிடுறதுக்காக வேட்புமனு தாக்கல் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு சீட்டு கிடைக்கணும் அப்படின்னு தான் நீங்களும் திமுக மேடையெல்லாம் ஏறி பேசிக்கிட்டு இருக்கீங்க. என்ன நான் சொல்றது கரெக்ட் தானே? நம்ம ஐயாச்சாமி என்ன இன்னும் நிறைய பேசியிருக்காரு. இதையும் கேளுங்க. இவங்க சினிமா பார்ப்பாங்க, வேலைக்கு பார்ப்பாங்க, சினிமா நடிகரை பார்க்கிற கூட்டம் வரும், கை தட்டுவாங்க, எல்லாம் தட்டுவாங்க. ஆனால் நம்முடைய குடும்பம் 5 வருடங்களுக்கு முன்னால் எப்படி இருந்தது, இப்பொழுது எப்படி இருக்கிறது என்பது ஒவ்வொரு தமிழ்நாட்டு குடிமக்களுக்கும் அவர்களுடைய மனசாட்சிக்கு தெரியும். அவர்கள் மனசாட்சிப்படி நடந்தால் நிச்சயமாக உதயசூரியனுக்கு தான் ஓட்டு போடுவார்கள். அப்படி ஒரு மனசாட்சி உங்களுக்கு இருந்தது அப்படின்னா நீங்க திமுகவுக்கு ஓட்டே கேட்க மாட்டீங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் கரண்ட் பில் எவ்வளவு கட்டிட்டு இருந்தேன், இன்னைக்கு நான் எவ்வளவு கட்டிட்டு இருக்கேன். 5 வருஷத்துக்கு முன்னாடி வாடகைக்கு விலைவாசி எல்லாம் எவ்வளவு இருந்தது, இன்னைக்கு எவ்வளவு இருக்கு. 5 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டுடைய கடன் 4.5 லட்சம் கோடி ரூபாய், இன்னைக்கு 10.5 லட்சம் கோடி ரூபாய். 5 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டுடைய டாஸ்மாக் வருமானம் 36,000 கோடி ரூபாய், இன்னைக்கு 73,000 கோடி ரூபாய். இதையெல்லாம் கேட்கிற எவனுமே திமுகவுக்கு ஓட்டு போட மாட்டான். ஆனா நீங்க மனசாட்சி அடகு வச்சுட்டு உங்களுடைய சுயநலத்துக்காக உங்க பொண்ணுக்கு சீட்டு வேணும் அப்படிங்கிறதுக்காக திமுகவுக்கு ஓட்டு கேட்டுட்டு இருக்கீங்க. இதுல பெருமை வேற. இன்னொரு முக்கியமான மேட்டர் பேசியிருக்காரு, அதையும் கேளுங்க. போட்டிங்கிறது வந்து இந்த எலெக்ஷன்ல போட்டி உங்களுக்கு எங்களுக்கும் அதெல்லாம் கிடையாதுங்க. இந்த எலெக்ஷன்ல போட்டி வந்து சமூக நீதிக்கும் சனாதனத்துக்கும் தான். அந்த சமூக நீதிக்கும் சனாதனத்துக்கும் தான் போட்டி. இந்த கட்சிக்கு அந்த கட்சிக்கு, அந்த கட்சிக்கு இந்த கட்சிக்கும் எல்லாம் போட்டி இல்ல. இந்த போட்டி சமூக நீதிக்கும் சனாதனத்துக்கும் எப்படி? அதிமுக என்ன சனாதன கட்சியா? இந்த மாதிரி ஒரு டயலாக வந்து அம்மா ஜெயலலிதா இருந்தபோது நீங்க பேசிருக்க முடியுமா? உங்களுடைய வளர்ச்சிக்காக எம்ஜிஆரோட பேரை பயன்படுத்தினீங்களே, அந்த எம்ஜிஆர் அவர்கள் ஆரம்பித்த கட்சி தான் அதிமுக. ஜெயலலிதா அவர்கள் இருந்த கட்சி தான் அதிமுக. இன்னைக்கும் அந்த கட்சி தான் வலிமையா இருக்கு. இன்னைக்கும் அந்த கட்சி தான் தமிழ்நாட்டோட எதிர்க்கட்சி. அந்த கட்சி தான் இன்னைக்கு சனாதன கட்சி ஆயிடுச்சா? மேடை ஏறி மைக் கிடைச்சா நீங்க என்ன வேணா பேசிட்டு போவீங்களா? உலகத்தில் 2 சித்தாந்தம் தான் இருக்குது. அனைவருக்கும் எல்லாம் சமம் அப்படிங்கிற ஒரு சித்தாந்தம் இல்ல, எல்லாமே எனக்கு தாண்டாங்கிற ஒரு சித்தாந்தம். எல்லாமே ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு தான் போய் சேர வேண்டும் என்ற சித்தாந்தம் சனாதனம். குறிப்பிட்ட இடத்திற்கு போய் சேரக்கூடாது, அனைவருக்கும் போய் சேர வேண்டும் என்பதுதான் திராவிட சித்தாந்தம். அதுதான் சமூக நீதி சித்தாந்தம். எப்படி எப்படி எல்லாருக்கும் எல்லாம் என்பதுதான் சமூக நீதி, எல்லாமே எங்களுக்கு மட்டும்தான் என்பதுதான் சனாதனமா? அப்படி பார்த்தா திமுக தான் உண்மையான சனாதன கட்சி. ஒட்டுமொத்த தமிழ்நாடே எங்களுக்கு தான் அப்படின்னு ஒரு குடும்பம் மட்டுமே தின்னுகிட்டு இருக்கு, ஒரு கட்சி மட்டுமே தின்னுகிட்டு இருக்கு. அதுக்கு தான் நீங்க வந்து முட்டு கொடுத்துட்டு இருக்கீங்க. அப்படி பார்த்தா உண்மையான சனாதன கட்சியே திமுக தான். இந்த எல்லாருக்கும் எல்லாம் அப்படின்னு முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்றாரு. அந்த டயலாக் நீங்களும் சொல்றீங்களே, அந்த டயலாக் எங்கிருந்து வந்ததுன்னு தெரியுமா? யார் யூஸ் பண்றாங்கன்னு தெரியுமா? பாரத பிரதமர் மோடி அவர்கள். சப்கா சாத் சப்கா விகாஸ், சப்கா சாத் சப்கா விஸ்வாஸ் அப்படின்னு பிரதமர் மோடி அவர்கள் சொன்னது தான் நம்ம ஊர்ல இந்தி படிக்க முடியாம பண்ணிட்டு அதை அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி இங்க வந்து எல்லாருக்கும் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உண்மையான டயலாக் சொன்னவரை வில்லன் ஆக்கிட்டாங்க. காப்பி அடிச்சு சொன்னவர் இன்னைக்கு ஹீரோவாமா. எப்படி பாத்துக்கோங்க. உண்மையான சமூக நீதி ஆட்சியவே பிரதமர் மோடி அவர்கள் தான் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. நீங்க சமூக நீதி, சமத்துவம், பெண் உரிமை, பெண் சுதந்திரம் சொல்ற திமுகவுல எதுவுமே கிடையாது அப்படிங்கிறது தான் உண்மை. நீங்க இதெல்லாம் வந்து சாதாரணமா பேசியிருந்தீங்கன்னா நான் ஒத்துக்கிட்டு இருந்திருப்பேங்க. நீங்க வந்து கொள்கை பிடிப்புள்ள ஆளு, அதனால அவர் இப்படி பேசுறாரு, சரிப்பா அவர் பேசிட்டு போட்டு அவருடைய கொள்கை அவருடைய நம்பிக்கை அப்படின்னு விட்டுருப்பேன். ஆனா உங்களுடைய பெண்ணுக்கு வந்து சீட்டு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக, உங்களுடைய பெண்ணுக்கு வந்து அரசியல் அடையாளம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கட்சிக்கு வந்து கூஜா தூக்குறீங்களே, இது எவ்வளவு அவமானம், இது எவ்வளவு கேவலம், இது எவ்வளவு அசிங்கம், அது தெரியுதா உங்களுக்கு?